வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமத். தமிழக தேர்தல் களத்துல கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும், தேசிய கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க, தாவேகா உட்பட. அண்ட் களத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்துல நாம சிவப்பிரியனோட இந்த குறுகிய காலகட்டத்தில் நடந்த பல்வேறு டெவலப்மெண்ட்ஸை பத்தி பேசியிருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நம்ம ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனம். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் சிவபிரியன் சார். வணக்கம் சபீர். ஸோ திமுக வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க, தாவேகா வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க, அதிமுக எல்லா வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த வேட்பாளர்களுடைய லிஸ்ட் எப்படி இருக்கு? ஒரு மிக்ஸ்டு பேக்காக தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கு தாவேகா வேட்பாளர்கள் பத்தி பெருசா தெரியாது, அவங்க முன் அனுபவம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. பட் அதே சமயத்துல திமுக அதிமுக லிஸ்ட் ஒன்றும் பெரிய சர்ப்ரைசஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே பழைய பெயர்கள், அதே பழைய ஆட்களை தான் அவங்க முன்னிறுத்தி இருக்காங்க. ஸ்ட்ராங் ஹெவி வெயிட்ஸ் அவங்கள நம்பிதான் மீண்டும் நாம் களத்துல நிக்கிறோம் அப்படின்றத அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில இந்த ரெண்டு லிஸ்டும் இருக்கு. வேற ஏதாச்சும் அப்சர்வேஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு? டிஎம்கே ஏடிஎம்கே உடைய கேண்டிடேட் லிஸ்ட் ரொம்ப ஒரு காலத்தின் கட்டாயம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு க்ளோஸ் ஃபைட்டு, ஒரு 4 கார்னர்ட், ஒரு இன்டென்ஸ் 4 கார்னர்ட் ஃபைட்ல நீங்க புதுசா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. நீங்க உங்க வெல் ஆயில்டு மிஷினரியை எந்த அளவுக்கு நீங்க அந்த வெல் ஆயில்டு மிஷினரியை டெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ மேக்சிமம் டிஎம்கே என்ன பண்ணியிருக்கலாம்னா துரைமுருகன் போன்றவர்களை போட்டியிலிருந்து விலக வச்சிருக்கலாம். பட் என்னுடைய தகவல் என்னன்னா, அவரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எனக்கு கொடுத்துதான் ஆகணும்னு அவர் கட்டாயப்படுத்துறதுனால தான் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஹெவி வெயிட்ஸ் மட்டும் இல்லாமல் மணி பேட்ஸ் பிளஸ் கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் கணக்குல வச்சுக்கிட்டு தான் அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள அவங்களுக்கு இருந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் மீறி எவ்வளவு புதுமுகங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு புதுமுகங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சென்னையில முழுக்க அவங்க ஹெவி வெயிட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா சென்னையில தாவேகா வளர்ந்து வருது அப்படிங்கிற இடத்துல அவங்க இல்லை, நாங்க தான் 2வது இடம், ஒன்னே வந்தா நாங்க ஜெயிப்போம், இல்லைன்னா ரன்னர் அப் நாங்க தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அதிமுக இருக்கிறதுனால சென்னையிலயும் அவங்க ரொம்ப ஹெவி வெயிட்ஸை தான் ட்ரஸ்ட் பண்ணி அவங்களையே தான் திருப்பி அவங்கள தான் ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ தாவேகாவோட வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. 100 பேருக்கு மேல மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னாலும் கூட நான் எப்படி அதை பாக்குறேன்னா, 134 பேருக்கு விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயமா என்ன சொல்றாங்கன்னா 65% ஃப்ரம் விஜய் மக்கள் இயக்கம். அவர் விஜயே சொல்றாரா, இந்த மாதிரி நாம நம்மளுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய கொடுக்கலாம், புதிதாக வருகின்றவர்களுக்கு கொடுத்தோம்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையிலேயே அவர் அதை டீல் பண்ணியிருக்காரு. 2வது என்னன்னா, பழைய ஆட்களுக்கு விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்க, இவங்க வேற ஏதாவது கட்சியில கூப்பிடுறாங்க போயிடலாம் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு ஆசிலேஷன் இருக்கக்கூடாது, நம்மளுடைய லாயலிஸ்டா இருக்கணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர். 2வது அவர் தொகுதிக்கு பரிச்சயமானவர்களா இருக்கிறார்களா, 2வது அவரால் செலவு செய்ய முடியுமா அப்படின்ற காரணிகள்லாம் மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது. பட் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு 130 தொகுதியில ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அருள் ஏவாவேலுக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருக்காரு. அவரை குண்டாஸ்ல போட்டு, அதாவது திருவண்ணாமலைக்குள்ள நுழைய வேண்டும் அப்படின்னா ஏவாவேலு அவர்களுடைய பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு நெருக்கடிக்குள்ளாக்கி அந்த மேல்மா சிப்காட் ப்ரொடெஸ்ட்ல அவங்கள கைது பண்ணி அந்த விவசாயிகளை குண்டாஸ்ல போட வைக்காங்க. இப்போ அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. அதையும் தாண்டி நான் என்ன ஒரு விஷயம் பார்க்கிறேன்னா, நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய டிரைவருடைய இல்ல, அது டிரைவருங்கிறதே இல்ல ஷபீர். அவர் டிரைவரா இருந்து இப்ப அவரோட க்ளோஸ் எய்டா இருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, அந்த கேண்டிடேட் சபரிநாதனே ஹைலி எஜுகேட்டட் அண்ட் ஹைலி குவாலிஃபைடு. அவர் யூஎஸ்ல இருந்து இதுக்காக
அந்த இமோஷனை என்னால புரிஞ்சுக்க முடியும். அவர் ப்ராபப்ளி விஜய் வந்து அவர் படிக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அவங்க அப்பா விஜயோட இருக்கும் பொழுது. அதெல்லாம் வழக்கமா எல்லா ஆக்டர்ஸும் பண்றதுதான் பெரிய லெவல்ல இருக்கிறவங்க. ஸோ அது வந்து ஒரு இமோஷனல் மூமெண்ட். அந்த விஷயங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா இளைஞர்கள் தான் அவங்க சப்போர்ட் பேஸே. இளைஞர்கள் தான் அவங்களுக்கு வந்து பெருவாரியா வாக்கு போட போறாங்க. ஸோ அப்ப நீங்களே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை மட்டும் போட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? அப்ப யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. ஸோ இளைஞர்களை மட்டும் நீங்க போடணும் அப்படிங்கிறது வந்து தாவேக்காவுக்கு ஒரு கட்டாயம் தான். ஸோ அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு எளிய பாரம்பரியத்துல இருந்து வர்றது அதெல்லாம் வந்து உண்மையிலே வரவேற்க தகுந்த விஷயம் தான். இதுல ஒரே விஷயம்னா நீங்க இவரை பத்தி சொன்னீங்க, நம்ம அருள். அவரு அந்த சேலம் 8 வழிச்சாலை இது அப்போ நானும் அவரோட போயிருக்கிறேன். அவர் நிறைய பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எனக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அவரை அந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஃபீல் பண்றது வேற. இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க மேலும் மேலும் வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அங்கதான் உங்களுடைய அந்த சேஞ்ச் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணப்படும். அந்த இஷ்யூவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஃபார்மர்ஸ் 7 விவசாயிகள் மீது அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு எங்க நிலத்தை எடுக்காதீங்கன்னு சொன்னது. அவங்க மேல குண்டாஸ் போடுறது. ஆனா திமுக என்ன பேசுவாங்கன்னா குண்டாஸ் இவங்க விவசாயிகள் மேல போட்டுட்டு டெல்லியில விவசாயிகள் போராட்டத்தில் பாஜக செய்த அட்டூழியம் தெரியுமா நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இதை நான் ஒரு டிபேட்ல பேசும் பொழுது ஊடகவியலாளர்கள் தங்களுடைய நடுநிலையை காட்டிக்கொள்ள திமுகவை விமர்சனம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர் என் மேல குற்றச்சாட்டு வச்சாரு. அன்னைக்கு அந்த நெறியாளராக இருந்த திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் அது கடுமையாக மறுத்தார். அதெல்லாம் இல்லை, ஏன் உங்களை வந்து நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நானும் வச்சேன். இல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நீங்க வந்து பல இடங்கள்ல திமுக செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் நீங்க சுட்டி காட்டினீங்கன்னா அது வந்து ஒரு அதாவது அதை பண்ணவே கூடாது, ஒரு மகா பாவம். பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன பாஜக, நீ இந்த பாஜக. இன்னைக்கு சபீர் நான் அந்த ஸ்டோரி எழுதியிருக்கேன்ல, பெரம்பூர் வந்து ஒய் இட்ஸ் a gusty decision ஃபார் விஜய் அப்படின்னு RSS கை கூலி ஒருத்தர் கீழே வந்து கமெண்ட் போட்டு போயிருக்காப்ல. RSSல கேட்டாலே சிரிப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் சார், இந்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க மேனிஃபெஸ்டோ. ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து இவங்க திமுக மேனிஃபெஸ்டோ கொஞ்சம் பஞ்சியா இருக்கும்ல எப்பவுமே. இந்த வாட்டி கொஞ்சம் இட் லாக்ஸ் பஞ்ச் இந்த மாதிரி நான் ஃபீல். அதுக்கு ஏன்னா இவங்க பஞ்சியா கொடுத்தாங்கன்னா ஃபைனான்ஸ் பிஞ்ச் பண்ணி விட்டுருது. அது போன முறை பிரச்சனை ஆயிடுச்சு. இவங்க இஷ்டத்துக்கு அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்ட்டாங்களா, அங்க உட்காந்து பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற செக்ரட்டரிஸ் வாட் இஸ் திஸ், இதுக்கெல்லாம் ஃபண்ட் இல்லையா அப்படின்றாங்க. அவங்க கூட என்னங்க அவங்க வீட்டுல இருந்தாங்க எடுத்துட்டு வர முடியும், இருந்தா முடியும். அதாவது இந்த வேட்பாளர் பட்டியல் இருக்கு இல்லையா, இந்த வேட்பாளர் பட்டியல்லையே வந்து சில பியூரோக்ராட்ஸ்லாம் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் சில தகவல்கள் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொகுதிக்கு நீங்க வந்து ஒரு ஆளை வந்து இன்சார்ஜா போடுறீங்க. அந்த தொகுதிக்கு இன்சார்ஜ் போடுற ஒரு ஆளு 2 வருஷத்துக்கு கழிச்சு அவரே வேட்பாளராக நியமிக்கப்படுகிறார். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்ல சில இடங்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ஆர் காந்தி அமைச்சர், அவருக்கு சீட் கொடுக்கல, பட் அவர் பையனுக்கு சீட் கொடுக்கல. அதே மாதிரி உங்களுக்கு அவர்களுக்கு அண்ணா நகர் மோகன் எம்எல்ஏ அவர்களுக்கு கொடுக்கல, அவர் பையனுக்கு சீட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அன்பகம் கலைக்கு சீட் கொடுக்கல, பையனுக்கு கொடுக்குறாங்க. புதுமுகம் ஓபிஎஸ் இல்லங்க, அன்பகம் புதுமுகம் அப்படின்னு ஒரு கணக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? தாவேக்கால கொடுத்தா ஏத்துக்கிறீங்க, திமுகவுல கொடுத்தா சார் நான் என்ன சொல்றேன், அதுக்கு வந்து ஒரு இது இருக்கணும்ல சார். நீங்க வந்து அவங்க பசங்களுக்கு அவங்களுக்கே வருது அப்படின்னா எல்லாமே ஒரு சில குடும்பங்கள் மத்தியிலேயே அது நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற அந்த கேள்வி ஒண்ணு இருக்கு. 2வது வந்து உங்களுக்கு ஓபிஎஸ் போட்ட ஸ்கெட்ச் பக்காவா வேலை செஞ்சிருக்கு. அவரு தனியா போகாம தம்பி நீ தனியா போ, மனோஜ் நீ தனியா போ, வைதி நீ தனியா போ அப்படின்னு அனுப்பி மூலமா எல்லாரும் சீட் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ பழந்தாமன் மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் வந்து சீட் கொடுக்கல அப்படின்றது உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு ரொம்ப ஆக்டிவான ஒரு ஆக்டிவா இருக்கிறாங்கவே முடிவுங்க. அப்படி பார்த்தா எல்லா கட்சியுமே பிரச்சனை இருக்குதானே இருக்குது. அதிமுக சீட்டு கிடைக்காதவங்க ராத்திரியா தாவேக்கால போய் சீட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல. அது நம்ம திமுகவை மட்டும் இது பண்ணி பேச முடியாதுல்ல.
இல்ல பேச முடியாது. பட் திமுகல அந்த கன்சிடரேஷன்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. பட் அதை தாண்டி வேற ஏதாவது விஜய் இன்னைக்கு கேம்பெயின் பண்ணியிருக்காரு. பெரம்பூர்ல ஒரே பயங்கர கிரவுடு. அவரால் இன்னொரு தொகுதிக்கு போறதும் ரொம்ப அது ஒரு சிக்கல் தான் அவருக்கு. இன்னொன்னு அதுக்கு வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு நிர்மல்குமார் வந்து எலெக்ஷன் கமிஷன்ட்ட பெட்டிஷன் பண்ணியிருக்காரு. காவல்துறை போதிய பாதுகாப்பு வழங்காம டிராபிக் கிளியர் பண்ணாம நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறாங்க அப்படின்றாங்க. அது ஒரு சிக்கல். விஜய்க்கு கூட்டம் சேருகிறது அப்படின்றது ஒரு சிக்கலாக இருந்தாலும் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ஒரு பொறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க வந்து கவர்மெண்ட் இருக்கும்போது செயல்பட்ட மாதிரி இப்பவும் செயல்பட டெல்லியுமே பூச்சினா ஹே. இப்ப டெல்லிக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். இவர் இங்கெல்லாம் எதுவும் ஒன்றும் சரியா வராது. அவர் கம்ப்ளைண்ட் போய் பண்ணியிருக்காருல்ல, நீங்க கமிஷனரை மாத்துங்க, கார்பரேஷன் கமிஷனர் மாத்துங்க, ஐஜி இன்டெலிஜென்ஸ் மாத்துங்க, அது இது மொத்தமா அரசாங்கத்தை மாத்துங்கன்னு கேட்டிருக்கிறாரு. நீங்க என்ன ஒவ்வொன்னா சொல்றீங்க? எல்லாரையும் மாத்துங்க. எல்லாரையும் மாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. பட் அது எப்படி அவருடைய பிரச்சாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அந்த பிரச்சாரம் டோன் அண்ட் டெனர். விஜயை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துல அவருக்கு வந்து பிரச்சனைகள் இருந்ததே கிடையாது. அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் சிக்கல். அவர் இன்னொன்னு வந்து இஸ் ட்ரெயின் டு பி எ ஸ்பீக்கர். இப்போ வந்து அந்த நடுவுல கொஞ்சம் வந்து ரொம்ப சினிமேட்டிக்கெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இப்ப நேத்து ஸ்பீச் எல்லாம் என்னால வந்து கனெக்ட் பண்ண முடியுது. நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்பீச் வந்து கனெக்ட் ஆகும். ஆக்சுவலா நான் உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன். பட் அதையே ஓவர் டூவும் பண்ணக்கூடாது. டெய்லி அதே கேட்டிருந்தாங்க, இது என்ன இது நாங்களா சொல்றோன்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலா அது மாறிடும். இல்ல பட் அந்த அந்த டோன் அண்ட் டெனர் இருக்குல்ல, நான் உங்களுக்காக விட்டு வந்திருக்கேன், ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு மக்கள்கிட்ட இறங்கி கேட்கறது வந்து மக்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கு. இன்னொன்னு டார்கெட்டடா பேசுறாரு. திமுக தான் என் டார்கெட்டு, திமுகவா நானான்னு ஏடிஎம்கேவையும் பிஜேபியும் சைட் ஸ்டெப் பண்ண பாக்குறாரு. அது எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல. பட் விஜயோடைய பிரச்சாரத்துல பெரும் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்னு ஷபீர், அவர் வந்து இஷ்யூஸை நிறைய பேசணும். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் பத்தி பேசியிருக்கிறாருல நேற்று, அந்த 5 லட்சம் வேலைகள் உருவாக்கும்னு சொல்லிருக்கோம். அது எப்படி உருவாக்குவேன், அந்த 18,000 சம்பளம் கொடுப்பேன், அது நாளடைவில் அது ஏறலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த 5 லட்சம் ஜாப்ஸ் வந்து அந்த ஆட்கள் என்னென்ன பண்ணுவாங்க, அவங்க போய் என்னென்ன சர்வீஸை மக்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சாரத்துல நான் பார்த்தது என்னன்னா, அந்த பிரச்சாரத்துடைய கட்டமைப்பு இருக்கு இல்லையா? அதாவது ஒரு சாமானியர்கள் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆளை, ஒரு என்டிட்டியை வந்து நாம வந்து எதிர்க்கிறோம் அப்படின்ற அந்த கட்டமைப்பு, அந்த பிரச்சார கட்டமைப்பு அப்படின்றது மக்கள்கிட்ட அது கனெக்ட் ஆகும். எளிய மனிதர்களோட நான் வந்திருக்கேன், என்னுடைய ரொம்ப சாதாரண ஆட்கள், என்னுடைய வேட்பாளர்கள், அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து நீங்க சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பிரச்சாரம். இன்னும் பர்ஃபெக்டா எப்ப கனெக்ட் ஆகும்னா, பஸ்ஸை விட்டு விஜய் கீழே இறங்கி இப்படி கையை தட்டி எல்லாரோட ரோடு நடந்தாருன்னா சாமானியரா அவரும் இறங்கலாம். சிக்கல்கள் இருக்கும் ஷபீர், அதெல்லாம் கடந்து வர்றதா அரசியல். அதெல்லாம் கடந்து அதை எப்படி கட்டமைச்சு அவர் பஸ்ஸை விட்டு இறங்கணும். இறங்கினாதான் மக்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு புரியும். மக்களோட பிரச்சனைகளுக்கு புரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு சொல்யூஷன்ஸ் வரும். இந்த திராவிட இயக்கங்கள் மக்கள்கிட்ட இன்னமும் நல்ல பேர் வாங்குறதுக்கான காரணம் வந்து அவங்கள மக்களோடு மக்களாக இருக்கிறதுனாலதான். அந்த விஷயத்தை வந்து விஜய் அவர்களுடைய கட்சி நிச்சயமா ஒத்துக்கணும். இல்லைன்னா கஷ்டம். இன்னும் வந்து உங்களுக்கு 20 நாட்கள் தான் இருக்கு. அதுல நடுவுல வந்து உங்களுக்கு அந்த நாமினேஷன் இது அது அந்த மாதிரி இது எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அட்லீஸ்ட் போய் பார்க்கணும், கை கொடுத்துருக்கணும். விஜய் மாதிரியே ஒரு பிரச்சாரத்தை மற்ற வேட்பாளர்கள் பண்ண முடியாது. விஜய்க்கு அந்த ஒரு சின்ன இது இருக்கு, ஒரு லீவே இருக்கு. நிறைய லெவரேஜ் இருக்கு. அவரால் வந்து கூட்டத்துக்குள்ள வர்றது. அவர் போகலன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அவர் எப்படிங்க வர முடியும், 234 தொகுதியை விட்டுட்டு இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூருக்கு போலன்னு வச்சுக்கோங்களா, எதிர்பார்க்க மாட்டாங்க மக்கள். அவரு தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தினவங்க, எடப்பாடி போனா கவலையப்பட மாட்டாங்க. அவர் தமிழ்நாடு ஃபுல்லா போனவங்க அப்படின்னு மக்கள் சமாதானம் சொல்லிப்பாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனாவோ இல்ல மத்தவர்களோ போலன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை. இவருக்கு என்ன வேலை, இவர் என்ன போய் பிரச்சாரம் பண்ண போறாருன்னு கேட்பாங்க. எல்லாருமே என்ன நினைச்சு கூடாது, நாம எல்லாம் விஜய் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொல்றாருன்னு நானும் விஜய் அப்படின்னு போகாம விட்டாங்கன்னா அது வந்து பிரச்சனை ஆகும். பட் ஒரு விஷயம், அதாவது அந்த ஒரு எளிய மனிதர்கள் அப்படின்னு அந்த ஃபைட் இருக்கு இல்லையா, அதுக்கு மக்கள் மத்தியில ஒரு அண்டர்டாக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அது இருக்கும் ஷபீர். அதை எப்படி நீங்க கட்டமைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து, அதை எப்படி நீங்க அது மட்டுமே பத்தாது அப்படின்றது. ஏன்னா இப்ப இன்னைக்கு விஜய் மட்டும் ஆரம்பிச்சிருக்காரு, நாளைக்கு சிஎம் ஆரம்பிக்க போறாரு.
அப்போ எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரம் போகுது. ஸோ இவங்கெல்லாம் எப்படி கொண்டு போறாங்க? ஸோ பிரதமர் வருவாரு, அது வேற டைனமிக்ஸ். அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து பிஜேபி எப்படி அட்டாக் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே இருக்குது. பாப்போம் சார், இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னு இன்னும் ஒரு 2 நாள்ல உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி. நன்றி. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.